ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய காலை வணக்கம். இன்றைக்கான வீடியோ ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு பழக்க வழக்கங்கள் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. தாய்மார்கள் அனைவரும் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்தை நல்லா கவனித்து கேளுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோழியை எடுத்துக்கோ. ஒரு கோழி முட்டை போட்டு அதை 45 நாள் 50 நாள் தன்னோட கருவை எந்த அளவுக்கு பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்து தன்னோட குஞ்சை இந்த உலகத்துக்கு வெற்றிகரமாக காட்டினது மட்டும் அல்லாமல் அது குஞ்சு பொரித்து திரும்ப அது வெளி உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு சாப்பிட தெரியாது, தண்ணி குடிக்க தெரியாது, எதுவுமே பண்ண தெரியாது. அப்படி இருக்கிறப்ப அந்த கோழி என்ன பண்ணும்? சாப்பிட தெரியாமல் இருக்கிறப்ப அது அந்த தீனியை எப்படி கொத்தணும் அப்படிங்கிறத முதல்ல அந்த குஞ்சுக்கு காட்டி கொடுக்கும். காட்டி கொடுத்தோன்னே அதை என்ன பண்ணும்? அந்த குஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்து அதே மாதிரி அந்த குஞ்சும் அந்த உணவை எப்படி நம்ம சாப்பிடணுங்கிறத ஒரு தாய் மூலியமாக கற்றுக்கும். அடுத்தது எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுங்கிறதையும் அந்த கோழி என்ன பண்ணும்? தன்னோட குஞ்சுக்கு பயிற்சி கொடுக்கும். எப்படி ஒரு செடியில் கீழேருந்து எப்படி ஒரு செடியில் நம்ம மேலே தாவணும் அப்படிங்கிறத அது முன்னாடியே ஒரு பயிற்சி மாதிரி கொடுக்கும். அதை பார்த்துட்டு அந்த குஞ்சு என்ன பண்ணும்? அம்மா பண்ணுற மாதிரியே அதே மாதிரியே பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, கோழி இன்னொரு விஷயமும் பண்ணும். தன்னோட குஞ்சை மற்ற பறவைகள் எதுவும் தீண்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக தன்னோட உயிரையே பணயம் வச்சு தன்னோட குஞ்சுங்களை காப்பாற்றும். அப்போ அந்த கோழியோட கடமை என்ன? நான் குழந்தைய மட்டும் பெற்றுக்கிட்டா பத்தாது, அதுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை நாம் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தாதான் நம்மளோட குஞ்சு இந்த பூமியில் நீண்ட நாள் இருக்கும். அப்படிங்கிற நினப்போடு தான் ஒவ்வொரு செயலையும் தன்னோட குஞ்சுங்களுக்கு அந்த கோழி பயிற்சி கொடுக்குது. அது மாதிரி தாங்க நாமளும். சரிங்களா? நாம் குழந்தை பெற்றா மட்டும் பத்தாது, அதை எந்த அளவுக்கு கவனிக்கணுமோ அந்த அளவுக்கு நாம் கவனிக்கணும். அது எப்படி? கோழி என்ன பண்ணும்? முட்டை விடுற டைம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது விட வேண்டிய இடத்துல கரெக்டாக முட்டை விட்டுரும். அதே மாதிரி அதுக்கு எந்த அளவுக்கு உணவு தேவையோ அந்த அளவுக்கு தன்னோட கருவில் வளரக்கூடிய குஞ்சுக்காக எந்த அளவுக்கு தீனி சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு தீனி சாப்பிட்டு அந்த அளவுக்கு நல்லா முட்டையிடும். அது மாதிரி தாங்க ஒரு பெண்ணும் கர்ப்பமானாங்கன்னு தெரிஞ்சாவே தன்னோட வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தாக இருக்கணும்னு ஒவ்வொரு தாய்மாரும் நினச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல உணவெல்லாம் நாம் எடுத்துக்கிட்டாதான் நம்மளோட குழந்தை நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக நம்ம கையில் கிடைக்கும். அதுக்கு தான் நான் இந்த கோழி குஞ்சோட கதையை நான் உங்களுக்கு சொன்னேன். இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் மனுஷரை பார்த்து கற்றுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. 5 அறிவு 6 அறிவு படித்த ஜீவன்களை பார்த்தே நாம் வந்து ஒவ்வொரு விஷயமும் நாம் தெரிஞ்சுக்கலாம்.
சரிங்களா? என்னடா இவங்க கோழி குஞ்சு கதையெல்லாம் சொல்லி இதை ஒரு வீடியோவாக போடுறாங்கன்னு யாரும் தப்பாக நினைக்க வேணாம். இதெல்லாம் நம்மளுக்கு இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய பாடம் தாங்க. நம்ம இதுக்காக போயிட்டு ட்ரைனிங்கு, அடுத்து கிளாஸு இதுக்கெல்லாம் போக வேண்டியதே இல்லை. ஒருத்தர் சொல்லி புரிஞ்சிக்க வேண்டியதும் கிடையாது. இயற்கை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சிறிய சிறிய பாடம் தான் இந்த பாடம். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்களை வளர்க்குறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. நம்மளோட பெற்ற அம்மா அப்பா எந்த மாதிரி பழக்க வழக்கம் வச்சுக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்க, நாம் பண்ணுறதை பார்த்து தான் நாம் குழந்தைங்க வளரும். நாம் நல்லது பண்ணால் நாம் குழந்தையும் நல்லது பண்ணும். நாம் கெடுதல் பண்ணோம்னா நாம் அம்மா அப்பா இப்படி செய்கிறாங்க, நாமளும் செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம குழந்தையும் அந்த பழக்க வழக்கத்துக்கு வரும். அதனால் குழந்தை குட்டியாக இருக்கையிலேயே நல்ல பழக்க வழக்கங்களை முதல்ல குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கணும். இதுதான் ஒரு அம்மா அப்பா தன்னோட குழந்தைக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய நல்ல பழக்க வழக்கங்கள். சரிங்களா? நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். என்னோடய வீடியோ பாருங்கள். என்னோடய வீடியோ பார்த்துட்டு வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.